நேராய் நாம் கடந்து போவோம். ஸ்தோத்திரம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம், உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 8வது வசனம். 802வது பக்கம். இது என் நேசருடைய சத்தம், இதோ அவர் மலையின் மேலே குதித்தும் மேடுகள் மேலே துள்ளியும் வருகிறார். இந்த உன்னத பாட்டை குறித்து நாம் வாசிக்கும் போது மணவாளன் மணவாட்டி என்கிற ஸ்தானத்தில் அதில் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் பல இடத்துல என் மணவாளியே, என் உத்தமையே, என் புறாவே, என் சகோதரியே என்றெல்லாம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உன்னிலே ஒரு பழுதொன்றும் இல்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே வாசிக்கும் போது சொல்லுகிற காரியம், இது என் நேசருடைய சத்தம் என்று சொல்லுகிற பாருங்க. அதே 5வது அதிகாரத்துக்கு வாங்க, 2வது வசனத்தை வாசிங்க. மணவாட்டி சொல்லுகிறார், நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமையே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமையில் இரவின் பேயும் தூரினால் நனைந்து இருக்கிறது என்றார். நம்முடைய ஆண்டவர் மணவாளன் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே மணவாட்டி சொல்லுகிறார், நான் நித்திரை பண்ணினேன், இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசருடைய சத்தத்தை. இன்றைக்கு நாம் கேட்கிற எந்த சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறோம்? செய்தியுடைய தலைப்பு என்னன்னு சொன்னா, எந்த சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறோம்? இன்றைக்கு இந்த உலகத்தில் பார்க்கும்போது மிருகங்களின் சத்தத்தை நாம் காதால் என்ன செய்கிறோம்? கேட்கிறோம். அல்லேலூயா. கேட்கமா இல்லையா? மனிதனுடைய சத்தத்தை பல விதத்தில் என்ன செய்கிறோம்? கேட்கிறோம். அல்லேலூயா. பறவைகளின் சத்தத்தை நாம் கேட்கிறோம். சில இடத்துல பாருங்க, அழுகுரலின் சத்தத்தை கேட்கிறோம். ஒரு பக்கம் சந்தோஷத்தின் சத்தத்தை கேட்கிறோம். தேசத்தில் பலவிதமான ஸ்தோத்திரம் சத்தத்தை நாம் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம். சில நேரம் நம்ம பக்கத்து வீட்டில் போடுற சண்டை, அந்த சத்தத்தையும் நம்ம என்ன செய்கிறோம்? கேட்கிறோம். அல்லேலூயா. கணவன் மனைவி போடுகிற சண்டை போடுகிற சத்தம் என்ன செய்கிறது? கேட்கிறது. சில சத்தம் தெருவரிக்கா என்ன செய்யும்? கேட்கும். ஆனா எந்த சத்தம்? இங்கே சொல்லப்படுகிற நேசருடைய சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏழைகளின் சத்தத்தையும் கேட்கிறோம். இந்த உலகத்தில் ஐஸ்வர்யங்களுடைய சத்தத்தையும் கேட்கிறோம். உலக பிரகாரமாய் தாலி கட்டும் போது ஸ்தோத்திரம், கொட்டு மேல சத்தம். தாலி கட்டும் போது என்ன செய்வாங்க? சொல்லுங்க. கொட்டை போட்டு வேகமா அடிச்சு ஸ்தோத்திரம் வேகமா கொலை போட்டு என்ன செய்வாங்க? எதுக்கு அந்த சத்தம்? யாருக்கான தெரியுமா? ஏன் தாலி கட்டும் போது ஸ்தோத்திரம் கொட்டை போட்டு அடிக்காங்க? ஸ்தோத்திரம். சிலர் கொலை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஐயர் சொல்லுவாரு, எல்லாருக்கும் கொட்டை மேளத்தை என்ன செய்யுங்க. என்னடா பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணது சொல்றாரு? ஸ்தோத்திரம். எதுக்கு அந்த ஸ்தோத்திரம் சொல்றாங்க சொல்லுமா? யாருக்காரு தெரியுமா? ஸ்தோத்திரம். அந்த தாலி கட்டுற நேரத்தில் ஸ்தோத்திரம் யாராட்டும் துப்பிடக்கூடாது, நச்சின்னு என்ன செஞ்சிடக்கூடாது. கேளுங்க, பெரிய ஆள்கிட்ட கேட்டு பாருங்க. ஸ்தோத்திரம். என்ன செஞ்சிடக்கூடாது? அப்படின்னா சகுனம் சரியில்லைன்னு ஆயிரம் கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சத்தத்தில் தும்முனாலும் என்ன செய்யாது? கேட்காதுங்கிறதுக்காக இந்த சத்தம். ஆனா இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, ஸ்தோத்திர மணவாட்டி சொல்கிறார், என் நேசருடைய சத்தத்தை கேட்டே. அப்ப ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு இந்த உலகத்தில் பல சத்தம், இப்ப 4 சத்தத்தை சொல்ல போகிறேன். ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய ஆத்தும நேசருடைய சத்தத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்? கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்திராமம் 15:26 வாசிங்க. யாத்திராமம்
4வது அதிகாரம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம எப்படி கேட்கணும்? கூச்சமா வருது இல்லை. எங்க உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்படின வியாதிகளையும் ஒன்றையும் அடுத்தவங்களுக்கு இல்லை நமக்கு ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணே நானே உன் பரிகாரியா. அப்ப ஆண்டவர் நமக்கு பரிகாரியா இருக்கணும்னா அவருடைய சத்தத்தை நம்ம என்ன செய்யணும்? கவனமா கேட்கணும். அல்லேலூயா. டாக்டர் சொல்ற சத்தத்தெல்லாம் கேட்போம், உலக வைத்தியர்கள் சொல்லுகிற சத்தத்தை கேட்போம், யூடியூப்ல ஸ்தோத்திரம் பலவிதமான ஸ்தோத்திரம், அவனுடைய சத்தம் இவனுடைய சத்தம், அரசியல்வாதியுடைய சத்தம், நடிகர்கள் சத்தத்தெல்லாம் நாம் கேட்போம், ஜாதி தலைவருடைய சத்தத்தை கேட்கிறோம். ஆனால் தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. அல்லேலூயா. எல்லா சத்தமும் ஒரு நாள் ஒழிந்து போகும். தேவ சத்தம் நம்முடைய நமக்கு கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனுமுடி செய்யும் போது கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது என்று சொல்லிப்பார். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கக்கூடியது என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய சத்தத்தை நாம் எப்படி கவனமா கேட்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ 4-5 நாளைக்கு முன்னால பேப்பர்ல போடும், குடும்பத்தில் ஆட்சி ஐயரும் பிரச்சனை. ஸ்தோத்திரம். ஆனால் பிரச்சனையில ஒரு பிள்ளை இன்னொரு இடத்து வீட்டில் இருக்கு. ஸ்தோத்திரம். பெற்றோர் வீட்டில் இருக்கு, கை குழந்தை. ஸ்தோத்திரம். ஒரு சத்தம் காதுகளை தொனிச்சுதான், நீ சாவு சாவு சாவுன்னு. அல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடுத்து ஸ்தோத்திரம் பிள்ளையோடு கூட போய் அவன் என்ன செஞ்சுட்டா? தற்கொலை பண்ணி. பக்கத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த சத்தம் என்ன செய்கிறது? ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு வேற எந்த சத்தம் நம்ம காதுகளை என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. ஸ்தோத்திரம். தேவ சத்தத்தை, நேசருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. நான் நேசருடைய சத்தத்தை கேட்டேன். அவர் சொல்ற, என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, நீ கதவை என்ன செய் திரை என்று சொல்லுகிறதை பார். நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மனவாட்டியா நம்முடைய ஆண்டவர் நமக்கு மனவாளனாக இருக்கிறார். இந்த மனவாளுடைய சத்தத்தை நாம் என்ன செய்யணும்? நான் அடிக்கடி சொல்லுவேன், வீட்டுக்கார் பைக்கு தூரத்தில் வரும்போதே வீட்டம்மாவுக்கு என்ன செய்யும்? வந்துட்டாங்கன்னு தெரியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு தெரியும். சைக்கிளில் வர்றது கூட என்ன செய்யும்? தெரியுமா தெரியாதா? தெரியும். அல்லேலூயா. சிலருக்கு ஸ்தோத்திரம் அந்த பைக்கு வந்தானே சைக்கிள் வந்தானே சிலருக்கு காதுக்கே என்ன செய்யாது? கேட்காது. அந்த அளவுக்கு மாப்பிள்ளை மேல கரிசனை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இப்போ நம்ம கேட்க போகிற 4 சத்தத்தை நாம் முதலாவது சத்தம் நாம் பார்க்கறதுக்கு முன்னால இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னால டைட்டானிக் கப்பல்னு சொல்லி ஒன்று என்ன செய்தாங்க? எல்லாருக்கும் தெரியும்ல, ஒரு கைப்பிரதி கூட அடித்து வெளியிட்டாங்க. அந்த கப்பலை ஸ்தோத்திரம் அது உலகத்திலே பெரிய கப்பல், சொகுசு கப்பல். ஸ்தோத்திரம். அந்த கப்பல் என்ன வந்தாலும் எதில் மோதினாலும் நொறுங்காது அப்படிங்கிற இதில் ஸ்தோத்திரம் அந்த கப்பல் அவ்வளவு நேர்த்தியாய் செய்து அதில் என்ன செய்தாங்கன்னா எல்லாரும் அதில் போகணும்னா நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் என்ன செய்ய முடியாது. பெரிய பெரிய செல்வந்தெல்லாம் அதில் போனாங்க, நமக்கு தெரியும். கடைசியாக எல்லாம் அந்த கப்பலில் இருக்கிறவங்க மாணவியினர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பிரயாணப்பட்டு அதில் கப்பலில் போய்கிட்டு இருக்காங்க. போகும்போது எல்லாம் தண்ணி அடித்து வெறி கொண்டு எல்லாம் என்ன செய்கிறது? ஆட்டம் போட்டு ஒரே சத்தம். மாலுமிட்ட போய் சொல்றாங்க, ஸ்தோத்திரம் சொல்றது ஒன்றும் கேட்கல. என்ன ஆச்சுன்னா திடீர்னு பார்க்குறான் அந்த கப்பல், டைட்டானிக் கப்பல் எங்கே போகுது? எங்கே போகுது? ஒரு பனிப்பாறையில் போய் மோத போகுது. ஸ்தோத்திரம். மாலுமி வந்து சொல்றான், இவங்க போட்ட சத்தத்தில் யாருக்கு காதுகளை ஏறலை,
எல்லாருக்கும் இது எங்க மோதினாலும் என்ன செஞ்சாலும் இந்த கப்பலுக்கு ஒரு சேதமும் வராதுங்கிறதுல எல்லாரும் கிடந்து எல்லாரும் சத்தம் தொடித்தார்களாம். சொல்லி பார்த்தாங்க. ஸ்தோத்திரம். கொஞ்சம் மூடிட்டு முடிக்க காட்டிலும் பனிப்பாறையில் போய் இந்த கப்பல் என்ன செஞ்சது? மோதிச்சு, ரெண்டா உடைஞ்சது. ஸ்தோத்திரம். அத்தனை பேரும் அதில் என்ன செய்தாங்க? மடிந்து போனாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு 2 பேர் மாத்திரம் தான் தப்புனாங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதை சொல்கிறேன் என்று சொன்னால் ஸ்தோத்திரம், ஆனால் குடித்து வெறித்து எல்லா சத்தமும் ஸ்தோத்திரம் அவங்க அத்தனை பேருக்கும் என்ன செஞ்சு? கடலுக்கு மீனுக்கு என்ன செஞ்சுட்டேன்? இரையாயிடுச்சு. ஆனால் நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் எத்தனையோ சத்தத்தை என்ன செய்கிறோம்? கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். முதலாவது சத்தம் என்ன சத்தம் அப்படின்னு சொன்னா, ஆதியாகமத்தில் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் சர்ப்பமானது மிகவும் தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. முதலாவது ஒரு சத்தம். ஸ்தோத்திரம். ஏதேன் தோட்டத்தில் அழகா ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவர் அந்த தோட்டத்தில் என்ன செஞ்சிருக்காரு? வச்சிருக்கிறார். ஆனால் சாத்தான் வந்து ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே என்ன செய்யுது? இங்கே தோட்டத்தில் சகல விருட்சத்தின் கனிகளை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது. ஆண்டவர் சொன்னார் எல்லாம் மரத்துடைய கனிகளை புசிக்கலாம். இந்த அனுபவத்தில் இருக்கிற இந்த விருட்சத்தின் கனியை நீங்க என்ன செய்யக்கூடாது. அப்போ இந்த ஆதாம் ஏவாளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எந்த சத்தத்தை கேட்டார்கள்? சாத்தானுடைய சத்தத்தை கேட்டார். ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் நாம். நம்ம காதுகளிலே பலவிதமான சாத்தானுடைய பலவிதமான சத்தங்கள் என்ன செய்கிறது? நல்ல சத்தமும் கேட்குது, கெட்ட சத்தமும் கேட்குது. இங்கே ஸ்தோத்திரம் ஏவாளிடத்தில் வந்து ஸ்தோத்திரம் என்ன செய்யுது? சர்ப்பம் சாத்தான் என்ன செய்யறான்? வந்து பேசுறான். அல்லேலூயா. இந்த கால வழியில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு பிசாசு வந்து பல விதத்தில் என்ன செய்வான்? சொல்லுங்களேன், பேசுவான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. சில ஸ்தோத்திரம் நான் நினைச்ச மாதிரி கணவர் கிடைக்கல, நான் நினைச்ச மாதிரி மனைவி கிடைக்கல, நான் நினைச்ச மாதிரி மாமியார் கிடைக்கல, நான் நினைச்ச மாதிரி ஸ்தோத்திரம் மாமனார் கிடைக்கல, மைனி சம்பந்தி கிடைக்கல, இப்படியெல்லாம் வந்து ஸ்தோத்திரம் சாத்தான் பல விதத்தில் என்ன செய்வான்? பேசுவான். அதற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. இங்கே பவுல் கொரிந்தியரில் எழுதும் போது அவர் என்ன எழுதுறாரு? 2 கொரிந்தியர் 2:11 வாசிங்க. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனம். சாத்தானாலே நாம் என்ன செய்யக்கூடாது? சாத்தானுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீ நல்லா கவனிச்சீங்கன்னா ஆதாமும் ஏவாளையும் அந்த தோட்டத்தில் 2 பேரும் ஒன்னா இருந்திருந்தா, இருக்கும்போது வந்து பேசியிருந்தா 2 பேரும் சேர்ந்து துரத்தி இருப்பாங்க. நான் நினைக்கிறேன் இவரை ஸ்தோத்திரம் ஆதாம் கொஞ்சம் எங்கே கொஞ்சம் போயிருக்காரு, தோட்டத்தில் வேலை பார்க்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் வச்சிருந்தது அவங்க அந்த தோட்டத்தை பயன்படுத்த தான் ஆண்டவர் என்ன செய்தார்? வச்சிருந்தார். இப்போ இந்த அம்மா தனியாக இருக்கிறத பார்த்த உடனே ஸ்தோத்திரம் சர்ப்பம் வந்து அழகா என்ன செய்யுது? சிஸ்டர், தனியாக இருக்கும்போது பிசாசு பயங்கரமாக பேசுவான். அல்லேலூயா. அதுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. நாடகம் பார்த்தா தப்பா அப்படி பிசாசு பேசுவான். சினிமா பார்த்தா தப்பா பாஸ்டா பார்த்துக்கிட்டு இருக்காரு, வேற யாருமா பார்த்துக்கிட்டு இருக்கா? நம்ம தானே பார்க்கோம். பிசாசு பேசுவான். அதற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதீங்க. நீங்க சாத்தான் சத்தத்துக்கு செவி கொடுப்பீங்கன்னா உங்க வீட்டில் பிரச்சனை தான். உங்களுக்கு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும், ஏதோ வழியில போராட்டம் வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தானாலே நீங்க
மோசம் போகாதபடிக்கு. அப்போ சாத்தானுக்கு நம்ம என்ன என்ன செய்யக்கூடாது? ஒரு 3 நபர்கிட்ட பேசுனதை சொல்றேன். முதலாவது காரியம் ஏவாளோடு பேசினான். இரண்டாவது யோபோடு பேசுகிறத பாருங்க, வாசிங்க. யோபு 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். கர்த்தருக்கு பிரயுத்தனமாக. அப்ப அவன் வேலை என்ன வேலை? உலக சுற்று வாலிபர். அவர் எங்கேயும் அவர் என்ன செய்வார்? எவன் பலவீன மாட்டம் இருக்கான். இந்த கொஞ்சம் கவனிங்க, இந்த நல்ல காலம் பிறக்குதுன்னு இந்த கோடாங்கி இருக்கான் பார்த்தீங்களா, குடுகுடுப்புக்காரன், ஸ்தோத்திரம். அவன் நீங்கள் பாருங்க, ஆட்சி ஐயர் இருக்கிற வீட்டை பார்த்து போக மாட்டான். எதையாவது சொல்லிட்டு மற்ற இருந்தாங்கன்னா போயிடுவான். இந்த பொம்பளையால் தனியாக இருப்பாங்கன்னா பாருங்க, அவன் எதாட்டும் வீட்டில் பிரச்சனை எதையான்னு நினச்சி உட்காந்துப்பான். போய் ஸ்தோத்திர சக்கமாக அதை சொன்னால், உன் வீட்டில் அது இருக்குது, செய்வனம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 10,000 கொடுத்தேன்னு சொன்னால் இதை கழிச்சா சரியாக மாறிடும். 10,000 இல்லை 5,000 தான் இருக்குது. அந்த 5,000த்தையும் கொண்டு வா, எல்லாத்தையும் நான் சரியாக்கிறேன், எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் வாங்கிட்டு வர ரூபாய் கொடு, அது எல்லாத்தையும் செஞ்சு எல்லாத்தையும் சரியாக்கிறோம்னு வாங்கிட்டு போனால் ஒரே போக்காக போயிடுவான். எனக்கு தெரிஞ்ச 4-5 பேர் ஏமாந்துருக்காங்க. யார் ஏமாந்துருக்காங்கன்னா, மாப்பிள்ளையோடு உட்கார்ந்துருக்கும் போது இல்லை, வேலைக்கு போன பிறகு ஸ்தோத்திரம் தனியாக இருக்கும்போது என்ன செய்யாங்க. இப்போ அவங்களாம் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. மேலக்கரையில் இருக்காங்க தெரியுமா? மேலக்கரை தெரியுமா எங்கே இருக்குன்னு? தச்சனூருக்கு பக்கத்தில் அந்த பைபாஸ் ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிறாங்க அத்தனை பேரும். நான் அவங்க மத்தியில் கூட்டம் நடத்திருக்கிறாங்க. அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. எல்லையிலோய்யா. ஸோ அவங்க வீடு 6 மாதம், காடு 6 மாதம் மாதிரி இங்கே தான் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். வெளியூருக்கு 6 மாதம் போவாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் போய் ஒவ்வொரு பக்கம் ஒன்று சொல்லி வரும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டே என்ன செய்வாங்க, ஸோ வசூல் பண்ணி கொண்டு வந்து பெரிய பெரிய வீடு கட்டியிருக்காங்க. எனக்கு நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்லி அவங்க ஒவ்வொரு பக்கம் போய் அப்படியே சபைக்கு போய் நல்ல ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு அதெல்லாம் விட்டுட்டு நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த மாதத்தில் கூட ஒரு சகோதரனை பார்த்தேன். அவரே வந்து சொன்னார், எனக்கு தெரியுதா பாஸ்டர், ஸ்தோத்திரம், இந்த குடுகுடுப்புக்காரன் மேலக்காரக்காரன் தெரியலையா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து முன்னால் சொல்லியிருக்கீங்க. நான் ஸ்தோத்திரம், நான் வடமதுரையா அந்த பக்கம் போய் அங்கே போனாங்க, ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு நல்ல வேலைக்கு போய் என் பிள்ளைகள் எல்லாரும் நாங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறவன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சிக்கிறார். ஏன் அதை சொல்லுகிறேன்னா, ஸ்தோத்திரம், அவங்க போய் சொல்கிறது என்ன வேலை? ஸ்தோத்திரம், அவங்க வீட்டில் செய்வனம் பண்ணியிருக்கு, அது பிள்ளைய தாயத்து இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ பண்ணியிருக்கான், அப்படிலாம் சொல்லி என்ன செய்வாங்க. அப்போ சாத்தான் தனியாக இருக்கிறதுனால என்ன செய்வாங்க, பல விதத்தில் பேசுவாங்க. அல்லேலூயா. அப்போ முதல்ல ஏவாளோடு பேசினா, இங்கே ஸ்தோத்திரம் என்ன செய்கிறான், யாரோடு பேசுகிறான், என்ன சொல்கிறான்? கர்த்தர் சாத்தானை பற்றி நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரயோஜனமாக நான் பூமி எங்கோ உலாவி சுற்றி திரிந்து என்ன செய்கிறேன், வருகிறேன். என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்புக்கு அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை என்றார். சம்பத்து தேசத்துல யோபை பத்தி பெரிய சாட்சி தான். ஆனா கடைசியை பார்த்தீங்கன்னா நீங்க அதுல பார்த்தா யோபுக்கு உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரை பற்கள் என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தான் அங்க யோபு பக்கத்தில் போய் நிற்கிறான். இன்னொரு இடத்துல நீங்க வாசித்தால், மத்தேயுல வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து 40 நாள் நமக்கு தெரியும், 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாரு. வாசிக்க பார்ப்போம். மத்தேயு 4:3 இருந்து வாசிங்க. இல்லையா? அப்பொழுது சோதனைக்காரன் யாரு? சாத்தான் தான். சோதனைக்காரன் இயேசுவிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரன் ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றார்.
மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு யார? இயேசுவை. ஏன்னா இவர் பசியா இருக்காரு. இப்போ பரிசுத்த நகரத்துக்கு என்ன செய்த? கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிக்கையின் மேல் அவரை யார? இயேசுவை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனானால் தாழ குதியும், தம்முடைய தூதர்களுக்கு சங்கீதத்தில் இருக்க அந்த வசனத்தை அவனே சொல்றான். அப்படித்தானே? தூதர்கள் கையில் உன் பாதம் கல்லீரிடாதபடி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார்னு சொன்ன மாதிரி இவன் போய் என்ன செய்யறான்? இயேசுவிடத்திலே என்ன செய்யறான்? சொல்றான், நீ தாழ குதியும் ஐயா, இந்த கல்லை கூட நீர் அப்பமா மாற்ற முடியும். அப்ப இப்படி பிசாசு சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நல்ல 3 சொல்லியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட ஏவாளோடு பேசினான். ஸ்தோத்திரம். பரிசுத்தமா ஜீவித்த யோபோடு ஸ்தோத்திரம் வந்து என்ன செய்தான்? பல விதத்தில் பேசினான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது காரியம் என்ன? பிசாசு இயேசுவையே வந்து என்ன செய்தான்? சோதித்தான். அல்லேலூயா. இன்னும் பேதுரு குறித்து வாசிக்கும் போது ஸ்தோத்திரம், எனக்கு என்னை சிலுவையில் அடிப்பாங்க, ஸ்தோத்திரம், நான் 3ஆம் நாள் என்ன செய்வேன்? உயிரோடு வருவேன். அப்படிலாம் ஆண்டவர் சொல்றதை பார்க்க, இதெல்லாம் நேரிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யறாரு? பேதுரு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, அப்பால் இப்போ சாத்தான் அவனை கடிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்க. சாத்தானுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யூதாசை பாருங்க, 30 காசுக்காக ஸ்தோத்திரம், வெள்ளி காசுக்காக ஆண்டவர் நல்லதான் வச்சிருந்தார், தம்முடைய சீசர்களில் ஒருவனாய் வைத்திருந்தான். ஆனா 30 காசுக்காக ஆண்டவரை என்ன செய்தான்? காட்டி கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப என்ன? சாத்தான் பண்ணுகிற காரியமெல்லாம் பலமாய் இருக்கும். இவங்கெல்லாம் யாருடைய சத்தத்தை கேட்கிறாங்க? சாத்தானுடைய சத்தத்தை கேட்க. உனக்கு ஃப்ரீயா சும்மா காட்டி கொடு, ஆண்டவரை மறைஞ்சிருவார. நீ காட்டி கொடுத்தன்னா உனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 30 வெள்ளி காசு கிடைக்கும். ஸ்தோத்திரம். ஆனா அவன் நினைச்சா நம்ம காட்டி கொடுத்தாலும் 30 காசு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனா இவர் மறைஞ்சு போயிருவான்னு தான் நினைச்சான். ஆனா வடகசத்து என்ன செய்யல? வரல. ஆனா பேதுரு மனகசத்து ஆண்டவரிடத்தில் என்ன செய்தான்? வந்தான். அல்லேலூயா. சொல்லிக்கிட்டே போலாம். அனனிய சப்பரியால குறித்து பாருங்க. இடத்த வித்தாங்க, அந்த கரையத்தை கொண்டு போய் அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சாங்க. ஆனா 2 பேரும் ஒரே மாதிரி சொல்லி வச்சு பொய் சொன்னாங்க. அல்லேலூயா. பொய் சொல்லும்படி சாத்தான் என்ன செய்யும்? அவங்க உள்ளத்தில் என்ன செய்தான்? அவன் என்ன சொன்னாலும் அதே மாதிரி அவளும் ஒன்போல சொன்ன. பொய் சொன்னது யாரு? சாத்தான் தான். நீங்க அதில் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். அல்லேலூயா. கடைசியா 2 பேரும் என்ன ஆனாங்க? ஸ்தோத்திரம். என்ன செய்தாங்க? செத்தாங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை, ஏன்னா யோவான் 10:10 வாசித்தமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே வாசி, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு என்ன செய்யும்? வர்றான். அப்போ அவன் வேலை கொல்லவும் அழிக்கவும் தான் வருவான். ஆனா சாத்தானுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. அங்கே உன்னத பாட்டில் வாசிக்க, என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். இன்னைக்கு எந்த சத்தத்தை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம்? ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களா இருக்கணும். ஆனா இன்னும் அநேகர் எந்த சத்தத்தை தான் கேட்கிறோம்? சொல்லுங்க. சாத்தானுடைய சத்தம். கோயில் கொடைக்கு போய் கறிஞ்சோறு தின்னா அதெல்லாம் தப்பா அப்படின்னு சொல்லி சாத்தா என்ன செய்வான்? கொஞ்சம் பேசுங்களேன், பேசுவான். அல்லேலூயா. நம்ம போய் கும்பிட போறது இல்லை. ஆனா போய் அங்க போய் சரி சத்தமே வர மாட்டேங்க போறீங்களோ, இடம் கொடுக்கூடாது. நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு வரி கொடுக்கறதே தப்பு. அல்லேலூயா. எவ்வளவு சொந்தக்காரனா இருக்கட்டும், எவ்வளவு இருந்தான்னு கேட்டாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கட்டும். ஸ்தோத்திரம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மேல போல ஏன் வைராக்கியமா இருக்க முடியல? ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு நாளாச்சு, ஒத்த பைசா ஸ்தோத்திரம்
ஆலயத்தில் அத்தனை பேரும் சொந்தக்காரன் தான் உட்காந்துருக்காங்க. எத்தனை தடவை வீட்டுக்கு தேடி அங்கே இருக்கும்போது வந்திருக்காங்க, அங்கே இருக்கும்போது வந்திருக்காங்க. நீங்கள் வேதத்துக்கு போனால் போங்க, ஆனால் நீங்கள் கொடுக்கறத மட்டும் கொடுத்துருக்கேன். நான் சொல்வேன், சோத்திரம் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நான் கொடுப்பது பெரிய பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுத்தா அது ஒன்றும் தப்பு இல்லை. சாத்தான் சொல்லுவான், ஸ்தோத்திரம் என்ன சொல்லுவான், உங்கள் வீட்டில் வயசானது செத்து போனால் எல்லாரும் என்ன செய்யணும்? நான் சொல்றேன், 4 ஆண்டோடைய பிள்ளைகள் இருந்தால் போதும், பரலோகமே என் சொந்தமேன்னு சொல்லிட்டு போயிடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாஸ்டர் அன்னைக்கு சொன்ன மாதிரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லி கொண்டு போய் நல்ல அடக்கம் என்ன செஞ்சிடலாம் சொன்னார்ல. பாஸ்டர்மாரெல்லாம் எப்படி செய்வாங்க? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம என்ன செய்யணும்? சாத்தானுடைய சத்தத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. யாக்கோபு 4:7 சொல்லப்பட்டிருக்கு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு சொல்லுவாங்க. வரி கொடுக்கல வைக்கலன்னு ஸ்தோத்திரம். மிஞ்சி போனால் 1 மாதம் சொல்லுவான், 10 நாள் சொல்லுவான், 15 நாள் சொல்லுவான். அதை சொல்லி இதை சொல்லி என்னென்னலாம் சொல்லி பார்ப்பான். கர்த்தருக்கு ஏன்டே வந்து சொல்லுவாங்க, உங்கள் சர்ச்சுக்கு வரவங்களும் ஸ்தோத்திரம் கொடுக்காங்க. என்னது கொடுக்காங்க. இவங்க மட்டும் ஏன் கொடுக்க மாட்டாங்க? நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளுடைய கையில் வருகிற அந்த வருமானத்தில் ₹1 கூட தோத்திரம் அதுக்கு போகக்கூடாது. அல்லேலூயா, அந்த வைராக்கியம் நமக்குள்ள உண்டாகணும். அல்லேலூயா, கர்த்தர் நம்மளை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டாருங்க. ஸ்தோத்திரம். அப்போ சாத்தானுக்கு சத்தத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? நேசரின் சத்தத்தை நான் கேட்டேன், கதவை திற என்கிறார். அல்லேலூயா. அப்போ முதலாவது சத்தம் என்ன சத்தம்? சாத்தானுடைய சத்தம். இரண்டாவது ஒரு சத்தத்தை பார்ப்போம், வேகமாய் கடந்து போவோம். ரோமர் 2:15 வாசிங்க. ரோமர் 2:15. இங்கே அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதினாலும் குற்றம் உண்டு, குற்றம் இல்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியையை தங்கள் இருதயத்தில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். ரெண்டாவது ஸ்தோத்திரம் என்ன சத்தம் அப்படின்னா, மனசாட்சியின் சத்தம். என்ன சத்தம்? நமக்குள்ள ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு? அது ஒரு சத்தம் தானே, மனசாட்சியின் சத்தம். சில சொல்ல தெரியுமா, கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லையா? இந்த மனசாட்சி ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு மட்டுமில்ல, எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்கு? மனசாட்சி இருக்கா இல்லையா? சிலவங்களுக்கு அந்த மனசாட்சியில செத்து போச்சு. இல்லையா? ஒரு முறை ஸ்தோத்திரம், ஒரு மனிதன் கொலை செய்தான். அவன் கொலை செய்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொடூரமாய் ஒரு மனிதனை கொலை செய்தான். பணம் இருந்ததுனால ஸ்தோத்திரம் போய் வக்கீலை பிடிச்சு வச்சு எடுத்து கோர்ட்டில் வக்கீல் வாதாடுகிறார். என்ன வாதாடுகிறார்? இவர் நிராதிபதி, இவர் கொலையே செய்யலை என்று வாதாடி கொண்டிருக்கிறார். இவன் கூண்டில் ஏற்றப்பட்டு நிற்கிறான். இவருக்காக என்ன துட்டு போயிருக்க, இவன் என்ன செய்யறான்? அங்க வக்கீல் வாதாடி கொண்டு இருக்கிறான். இவன் நிற்கிறான். இவன் மனசாட்சி சொல்லுதே, நீ என்ன செய்தாய்? அந்த மனுஷனை கொலை செய்தார். அவர் இல்லை என்று வாதாடுகிறார். இவன் மனசாட்சி, நீ என்ன செய்தாய்? இதான் ஆண்டவருடைய சத்தம் நம்முடைய மனதுக்குள்ளே தொனித்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய மனசாட்சி சொல்லும், நம்ம எப்படி நடக்கிறோம், எப்படி இருக்கிறோம், என்ன செய்கிறோங்கிற இது இருக்குமா இருக்காதா? ஸ்தோத்திரம். மனசாட்சி எல்லாத்துக்கும் இருக்கும். நம்மளை விட உலகத்தானுக்கு எத்தனையோ காரியத்தில் மனசாட்சி என்ன செய்கிறது இருக்கிறதை பார்க்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு நம்முடைய மனசாட்சி சரியா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மனசாட்சி எங்க இருக்கு? பக்கத்து வீட்டில் இல்லை. எங்க இருக்கு? நமக்குள்ளதான் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல்
பிரசங்கிக்கும் போது ஒரு காரியம் பாருங்க, அந்த மனசாட்சி என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா 16:30 வாசிங்க. அப்போஸ்தலர் 16:30. வெளியே அழைத்து வந்து ஆண்டவன் மாறே. இப்ப இவங்களுடைய இருதயம் குத்தப்படுகிறது ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு. இப்ப அவங்க என்னாச்சு, வெளியே வந்து ஆண்டவமாரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு. அப்போ ஸ்தோத்திரம், ஏன்னா இவங்களுடைய இருதயத்தில் என்ன ஆச்சு, குத்தப்பட்டார்கள். அவனுடைய மனசாட்சி அவங்களை என்ன செஞ்சது, ஸ்தோத்திரம். இன்னைக்கு சிலருக்கு என்ன தப்பு பண்ணாலும் என்ன இருக்காது, மனசாட்சிங்கிறது. ஒரு சின்ன காரியம் நமக்கு ஸ்தோத்திரம் உண்டானாலும் நமக்கு சுத்த மனசாட்சி தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அது நம்மளை கொட்டிக்கிட்டே இருக்கும், நம்மளை அறுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம இப்படி செஞ்சது ஸ்தோத்திரம் செஞ்சோன்னா ஸ்தோத்திரம், நம்ம இப்படி செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம மனசாட்சி நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வாதிச்சுக்கிட்டே இருக்கும். உண்மையா இருக்குமா இருக்காதா, ஸ்தோத்திரம். சிலர் மனசாட்சியை கூட என்ன செஞ்சிருவாங்க. எங்க இன்னொரு உதாரணம் சொல்லிட்டா, யூதாஸை எடுத்துக்கோங்க. ஸ்தோத்திரம், குற்றமில்லாத இரத்தத்தை நான் என்ன செய்தேன், காட்டி கொடுத்தேனேன்னு சொல்லி அவன் என்ன செய்தான், அவன் மனசாட்சி என்ன செஞ்சது, குத்துச்சு. அதனால ஸ்தோத்திரம் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டிருக்கலாம், அவன் கேட்கறதுக்கு இல்லைன்னு போயிட்டான். ஸ்தோத்திரம் தன்னை மாய்த்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய மனசாட்சி சரியா இருக்கணும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 28:13 வாசித்தால், தன் பாவங்களை மறைக்கிறவன். அப்ப நம்ம அதை என்ன செய்யக்கூடாது, மறைக்க கூடாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய மனசாட்சி சரியாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 9:14 வாசிங்க. 9வது அதிகாரம் 14வது வசனம். பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த. பாருங்க, ஜீவனுள்ள கிறிஸ்துவுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியே செத்த கிரியைகளை அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். சோத்திரம். அப்போ நம்முடைய மனசாட்சி செத்த கிரியைகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போகிறோமா வாராமா, ஸ்தோத்திரம், நம்ம மனசாட்சி நம்ம இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி ஸ்தோத்திரம். தெரியாமல் சில காரியம் நம்ம செய்யலாம், ஆனால் அந்த செத்த கிரியைகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. இது தின்னா என்ன செஞ்சிடும். ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்கப்பட்டு வந்த புதுசில் ஸ்தோத்திரம், நான் எனக்குள்ள அப்படி தான் இருந்தது. என்னென்னா ஸ்தோத்திரம், ஒரு பையன் சொன்னான், மில்லில் வேலை பார்த்துக்கிட்டு வரும்போது சொன்னான், நான் ஸ்தோத்திரம் அந்த கோயில் பக்கத்தில் நிறைய எலுமிச்சம்பழத்தை வெட்டி பாதியை கழித்து ஸ்தோத்திரம் குங்குமத்தை தடவி சில்லறை கில்லறை எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸ்தோத்திரம் எல்லாம் தடியங்க வெட்டி அதில் குங்குமம்லாம் தடவி துட்டுக்கிட்டு போட்டிருந்தான். ஸ்தோத்திரம் அதை நம்ம எடுக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் அவன் கேட்டான், ஸ்தோத்திரம் இதை கையில் எடுத்துருவியோ அப்படின்னா. நான் அதை எடுத்துருவேன் அப்படின்னேன். ஸ்தோத்திரம் சில்லறை எல்லாத்தையும் பிறகு பைக்கில் போட்டுக்கிட்டேன். ஸ்தோத்திரம் இயேசுவின் ரத்தம்னு சொல்லி என்ன செய்யும், ஒரு மிதித்து ஜோம் பண்ணிவிட்டு ஸ்தோத்திரம் எலுமிச்சம்பழத்தெல்லாம் இதை நீ ஜூஸ் போட்டு குடி பார்ப்போம், நீ நாளைக்கே வேலைக்கு வர மாட்டேன், நீ செத்து போயிடும் அப்படின்னா. ஸோ நல்ல ஸ்தோத்திரம் எலுமிச்சம்பழம் ஜூஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். போட்டு பேசாமல் புளிஞ்சி சீனியை போட்டு நல்ல ஒரு அடி அடிச்சாச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் உயிரோட தான் கர்த்தர் வச்சிருக்காரு. அல்லேலூயா. அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சது இது விற்கிற காரியத்திற்கு படைக்கப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் நம்ம. அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்து நம்முடைய மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை செய்யவே, வேலை செய்கிற இடத்துல ஃப்ரெண்ட் ஆனாலும் எவனானாலும் ஸ்தோத்திரம், சொந்தமானாலும் பெந்தமானாலும் ஸ்தோத்திரம், நம்முடைய மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை நாம் செய்வதற்கு நாம் இடம் கொடுக்கவே. நீங்க இடம் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், உங்களை ஒன்றும் செய்யாது, உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க, நடக்கலையா.
ஆட்சியை ஏற்க சண்டை வரும், தாய் தகப்பனுக்குள்ள போராட்டம் வரும், குடும்பத்துக்குள்ள ஏதாட்டும் என்ன குழப்படி என்ன செய்யும் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன் நம்முடைய மனசாட்சி, நான் சொல்ல ஆண்டவரை தவிர வேற எதுக்கு படைச்சது சரி, எதுக்கு பண்ணினது சரி, அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா, ஒன்லி ஜீசஸ் தவிர. அல்லேலூயா, மற்ற எல்லாமே தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம் தான் இடம் கொடுக்கும். நம்முடைய மனசாட்சி நம்மளை உறுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ரெண்டாவது காரியம், அப்போ மனசாட்சியின் சத்தத்தை நம்ம என்ன செய்யணும்? அந்த குரல் கேட்கணும். நம்ம போகும்போது இந்த இடத்துல போவாத, இந்த இடத்துல நடக்காத, இப்படி செய்யாத அப்படின்னு நம்முடைய மனசாட்சி எல்லாத்துக்கும் என்ன செய்யும்? பேசும். அல்லேலூயா, கொலை செய்கிறவனுக்கும் அது பேசும். ஸ்தோத்திரம். எதையாட்டு ஒருத்தன் அடிக்க போறவனுக்கும் பேசுமா பேசாதா? பேசும். சரி, ரெண்டாவது சத்தம். மூணாவது என்ன சத்தம் அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், மனித சத்தம். அல்லேலூயா, வாசிங்க 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 12:13. ராஜா முதியோர், ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனைபடியே அவளோடு பேசி. இப்போ ராஜா முதியோர் சொன்ன ஆலோசனைகளை இன்னைக்கு வயசானவங்க சொல்லுகிற சொல்லு இன்னைக்கு எடுபடாது. அப்படிதானே? சொல்லுங்கண்ணே, சொல்லுங்கண்ணே. நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க சொல்லிட்டு வருத்தப்பட்டாங்க. ஸ்தோத்திரம். அவங்க வீட்டில் நல்ல, இங்கே அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. அவங்க ஸ்தோத்திரம். ஆனால் மருமகளுக்கு மாமியார் சொல்கிற ஆலோசனை காத்திலேயே என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளுக்கு மனமே இல்லை. இவ காப்பி போட மாட்டா, காப்பி குடிக்க மாட்டாலும் மாமனாரும் மாமியாரும் ஒரு டம்ளர் காப்பிக்காக காத்துக்கிட்டே கிடக்காங்களா எப்போ? இங்கே வந்தவங்களுக்கு போனவங்களுக்கெல்லாம் இவ காப்பி போட்டு கொடுக்கா. அங்கே போன இடத்துல என்ன செய்யல சொல்லிட்டு அவ்வளோ வருத்தப்படுறோம். ஏன் இதை சொல்லுகிறேன்னா, தோத்துறோம். இன்றைக்கு பெரிய முன்னால் பெரியோர் சொல்லு எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? நன்மையாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ தோத்துறோம். இப்போ வாலிபர் சொல்லுதான் என்ன செய்யுது? இப்போ நம்ம பிள்ளைகள் சொல்கிறதா இருந்தால் நம்ம கேட்கும். அப்படி தானே? ஏமா இந்த சேலை எடுக்காதங்கன்னா ஸ்தோத்திரம், இது உங்களுக்கு நல்லா இருக்காதுன்னா பிள்ளை சொல்லுதான் என்ன செய்யுது? கேட்கு. அப்போ முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை, ஏன்னா அது யார் சொன்னாங்கிறது இன்னைக்கு அதை வீட்டில் வாசி போங்க. சொன்ன ஆலோசனையை இங்க ரெகபயாம் வயது முதியவனா இருக்கிறான். அவன் ஆலோசனை அவர்கள் என்ன செய்யல, கேட்காம அனுபவம் இல்லாத ஸ்தோத்திர வாலிபனுடைய ஆலோசனைகளை படி கேட்க. லோயா, நான் சொல்லுகிறேன், நமக்கு பெற்றோர், நம்முடைய ஸ்தோத்திரம், நமக்கு வயதில் மூத்தவர்கள் சொல்லுகிற ஆலோசனை நமக்கு பின்னால் ஆசீர்வாதமாக இருக்கு. லோயா, ஸ்தோத்திரம். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போது ஸ்தோத்திரம் இங்கிலீஷ் புத்தகத்தை தூக்கி என் கையில் கொடுக்கும். படிக்க தெரியாது, ஆனால் அந்த இங்கிலீஷ் வார்த்தை ஸ்தோத்திரம் புத்தகத்தை தூக்கி வச்சு படிக்கும். எனக்கு தமிழை தவிர இங்கிலீஷே தெரியாது. மொத்தத்திலே டோட்டலே 25 தானே, 20 தானே இருக்கும். 100க்கு 20 மார்க்கு, அதுக்கு மிஞ்சி போனால் 25 மார்க்கு. அது அபூர்வம். ஸ்தோத்திரம். ஒரு பாடத்தில் இல்லை, எல்லா பாடம் சேர்த்து. அப்போது இங்கிலீஷு தான் எனக்கு வரவும் வராது. ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவோம், இப்போ உனக்கு தெரியாது, பின்னால் நீ கஷ்டப்படுவ இங்கிலீஷ் தெரியாம. இந்து ஆண்டவர் அறியாத தாய் தான் கர்த்தர் கிறிஸ்து. நீ பின்னால கஷ்டப்படுவ, இங்கிலீஷ் தெரியலையேன்னு சொல்லி இங்கிலீஷ் தெரியாதனால தோத்துறோம். அப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. இங்கிலீஷ் படிக்காமல் விட்டுட்டமே. நான் எனக்கு ஒரு எழுத்தும் தெரியாது, படிப்பறிவு இல்லாத முட்டாள். ஆனால் நீ இங்கிலீஷ் படித்தா ஸ்தோத்திரம், தமிழ்லாம் கட்ட 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 கட்டன்னு வாசிப்பேன். ஸ்தோத்திரம். இங்கிலீஷ்லாம் ஒன்றுமே தெரியாது.
அது 2-3 வார்த்தை டீச்சர் படித்து சொன்னது. அதை எங்கள் அம்மா சொல்லுவோம், என்ன அப்பளை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரே வார்த்தையை 3 தரம் 4 தரம் 10 தரமும் அதே வார்த்தை தான், அதானே தெரியும். அதை தான் திரும்ப படிச்சுட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ எவ்வளோ வேதனைப்படுத்த தெரியுமா? எவட்டி இங்கிலீஷில் பேச முடியல, இங்கிலீஷ் போர்டு பார்த்தா வாசிக்க தெரியல, இங்கிலீஷ் நாலேஜ் ஒன்றுமே இல்லை. பாம்பேக்கு 1 மாதம் போனேன், ஹிந்தியும் இங்கிலீஷும் தெரியாதனால ஒரே வாரத்தில் ஓடி வந்தேன். இல்லையா? ஏதை சொல்லுகிறேன்னா, அந்த முதியோர் சொல்லுகிற வார்த்தை நான் இப்பவும் சில நேரம் அழுவேன். சில நேரம் வெள்ளைக்காரங்க ஏதாவது வந்து மாட்டான், அவன் கேட்குற கேள்விக்கு ஒன்றும் பதில் எஸ் நோவை தவிர ஒன்றும் தெரியாது. இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சிருந்தா எத்தனையோ வெளி தேசத்துக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புலாம் என்ன செய்தது வந்தது. ஒன்றும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. ஸ்தோத்திரம். ஏதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அன்றைக்கு முதியோர் சொன்னது இன்றைக்கு என்ன செய்கிறது? இதே மாதிரிதான் கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு முதியோர் சொல்லுகிற வார்த்தையை நம்ம அசட்டையா என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த 12ல் 4 வாசிங்க. பாரமான தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல வைத்தார், இப்பொழுதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையும் அவர் எங்கள் மேல வைத்த பாரமான நுகத்தையும் பார்க்கும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அல்லேலூயா. தகப்பன் சொல்லுகிறது, தாய் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், முதியோர்கள் சொல்லுகிறது நமக்கு எப்படித்தான் இருக்கும்? எப்படித்தான் இருக்கும்? பாரமாக தான் இருக்கும். அல்லேலூயா. அது பின்னால நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில தாய் தகப்பன் வேண்டாத காரியத்தில் சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். பிரிந்து போவதற்கு எத்தனையோ குடும்பத்தில் குழப்பம் வர்றதுக்கு சொல்லுவாங்க. அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்மை வாழ வைக்கிறதுக்கு என்ன காரியத்தை, அதான் உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல வைத்தார், அது இப்போது நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையும் அவர் எங்கள் மேல வைத்த பாரமான நுகத்தையும் எப்படி ஆகும்? அப்பொழுது உம்மை என்ன செய்யும்? சேவிப்போம் என்றார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ தேவ பிள்ளைகள் இன்னைக்கு மனுஷ சத்தம் சரியான சத்தமாய் காணப்படணும். அல்லேலூயா. நேசருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாக மாறும். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பல விதத்தில் நல்ல சத்தமும் இன்னைக்கு மனுஷனுடைய சத்தம் இருக்கிறது. கெட்டு போவதற்கு எத்தனையோ சத்தமும். என் கூட வா, ஒரு நேரம் வந்து குடிச்சு பார், ஒரு நேரம் இதை சொல்லிப்பார். யார் சொல்றா? மனுஷன் சொல்றான். அல்லேலூயா. அதனால எத்தனையோ அழிவு, எத்தனையோ குடும்பத்துக்கு சேதங்கள், ஒரு நாள் கூத்துனால எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு பாழா போய் கிடக்கும். மனிதனுடைய சத்தம் சில நல்ல சத்தமும் இருக்கிறது, கெட்ட சத்தமும் இருக்கிறது. அப்போ அது பார்த்து நம்ம என்ன செய்யணும்? வாசிங்க யோபின் புஸ்தகம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் வேகமாய் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். சங்கீதம் 32:8 அதுக்கு இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோபு 2:9. சாரி யோபு 2:9. அப்பொழுது அவனுடைய மனைவி யாரை பார்த்து? யோபை பார்த்து. இது மனுஷன் சத்தம் தானே, மனைவி சத்தம் தானே. ஸ்தோத்திரம். யோபுடைய மனைவி ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவர் நல்ல யோபை ஆசீர்வதிச்சிருந்தார். சகல சம்பத்தும் இருந்தது. ஸ்தோத்திரம். நல்ல 10 பிள்ளைகளை கொடுத்திருந்தார். ஸ்தோத்திரம். ஆனால் எல்லாத்தையும் 10 பிள்ளைகளை இறந்து போச்சு. இவருடைய சரீரத்திலும் பலவிதமான ஸ்தோத்திரம் பற்களால் வேதனைப்படுது. ஆனால் மனைவி சத்தம் எப்படி இருக்கு? மனைவி யோபை பார்த்து சொல்றா, என்ன சொல்ற? நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூசித்து. இது பிசாசு சத்தமா? மனைவி சத்தம். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, எல்லாத்தையும் இழந்திருக்கு, இவர் சொல்லியிருக்கலாம்ல. எல்லாம் இழந்தாலும் ஆண்டவர் நமக்கு ரெட்டத்தனை என்ன செய்வார்? தருவார். நீங்கள் இழந்ததை பற்றி ஒன்றும் கவலைப்படாதங்க. ஸ்தோத்திரம். நம்மளை ஆண்டவர் உயர்த்துவாருங்க. நம்மளை இழந்தது எல்லாத்தையும் ரெட்டத்தனையாக தருவாருங்க அப்படின்னு நல்ல மனைவியாக இருந்தால் சொல்லியிருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் நல்லா பாருங்க, 10 பிள்ளை இருந்து, ஆனால் இவ்வளோ சாவ வைக்கல ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளோ சாகிறதுக்கு
திரும்ப 10 பிள்ளையும் பெற்று எடுக்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? பலன் தந்தார். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்ற பாருங்க, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நல்ல மனைவிதான். நான் சொல்றேன் தோத்திரம் அப்படி ஓட்ட வச்சு சொல்ற நேரத்துக்கு கஞ்சி கொடுத்துருக்காளே, கற்றுக்கு நல்லா பார்த்துருக்க மாட்டாளா? பார்த்துருக்கா. ஆனால் ஏயா ஆண்டவர் உத்தமன்னு சொல்லி இருந்தேன், நீ தேவனை தூசித்து சீவனை விடும். இன்றைக்கு இப்படி பல விதத்தில் சத்தம். கோயிலுக்கு போய் என்னத்தை கண்டீரு, ஜெபம் பண்ணி நீ என்னத்தை கண்ட, சோத்தலாம் இப்படிலாம் நம்முடைய வாயில வரவே கூடாது. அல்லேலூயா. உத்தமத்திலே நம்ம என்ன செய்யணும்? உறுதியா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளாக இருக்கிற எந்த வேலையானாலும் எந்த சூழ்நிலையானாலும் நாம் உத்தமத்தை விட்டு விலகவே கூடாது. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 21:10 வாசிங்க. கரெக்டாக முடிச்சிடும். ஆதியாகமம் 21:10. ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் மகனையும் புறம்பே நீர் என்ன செய்யும்? யார் சொல்றா? சாரா சொல்ற. நீர் ஸ்தோத்திரம். முதல்ல வீட்டுக்குள்ள ஏத்துனது அந்த அம்மா தான், அப்படித்தானே? ஸ்தோத்திரம். இப்போ அவளை வெளியே கொண்டு போய் அவளையும் அவள் முதல்ல ஏற்றுக்கொண்டது அவ தான். இப்போ நீ புறம்பே மகனையும் புறம்பே அப்படியே மட்டும் வச்சுட்டு இல்லை, 2 பேர்த்தையும் சேர்த்து வெளியே என்ன செய்யும்? தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்றார். அல்லேலூயா. சுதந்திரவாளி ஆக முடியும், ஆனால் அநேக நன்கொடையை கொடுத்தான். அல்லேலூயா. சரி இருக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இப்படி மனிதனுடைய சத்தம் இன்றைக்கு பல விதத்தில் என்ன செய்கிறது? தொனித்து கொண்டே இருக்கிறது. 3 சத்தத்தை சொல்லுங்க. முதலாவது என்ன சத்தம்? மறந்து போச்சோ? சாத்தானுடைய சத்தம். 2வது மனசாட்சியின் சத்தம். 3வது மனுஷுடைய சத்தம். அல்லேலூயா. ஆனால் நமக்கு ஸ்தோத்திரம், மனுஷுடைய சத்தம் சிலது நல்ல சத்தமாகவும் இருக்கும், சிலது கெட்ட சத்தமாகவும். சில குடும்பம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. குடும்பத்தில் எதையாவது சொல்லி என்ன செஞ்சிருவாங்க? பிடிச்சு விட்டுருவாங்க. அந்த சத்தத்துக்கெல்லாம், மனுஷனுடைய சத்தத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? தொலைக்கிறது. ஸ்தோத்திரம். உங்கள் வீட்டில் என்ன நடக்கு? ஸ்தோத்திரம். மாப்பிள்ளை ஒழுங்கா வீட்டுக்கு வருவாரா? ஸ்தோத்திரம். துட்டு கொடுப்பாரா? ஸ்தோத்திரம். உங்கள் மாமியை என்னச்சுக்கா என்ன செய்யுது? கீ போடுது. கீ போட்டுக்கிட்டே இருக்குது. போட்டு அவங்க குடும்பத்தை போட்டு, நமக்கு அந்த சத்தம் தேவையில்லை. நம்ம வீட்டை நம்ம காரியத்தை பார்க்கணும். அல்லேலூயா. அடுத்த குடும்பத்துக்கு மேலே நம்ம ஸ்தோத்திர சத்தம் போகவே கூடாது. சொல்லப்பட்டு நலமானதையும் பேசாமல் அபத்தம் இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில இடத்துல ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால் என்ன மாதிரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ குடும்பத்தில் எதையாண்டு சொல்லி என்ன செஞ்சிருக்கு? ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்க. ஒரு கணவன் மனைவி கதையல்ல, நடந்த சம்பவம். கணவன் மனைவி அவ்வளோ ஐக்கியமாக இருந்து நல்லா அவர் வேலைக்கு போவார், வீட்டுக்கு வருவார். அப்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இவர் ஸ்தோத்திரம் பஸ்ஸில் வரும்போது என்ன செஞ்சுருக்காருன்னா, ஸ்தோத்திரம் உட்காந்து பஸ்ஸில் ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு வரணும், வேலைக்கு போயிட்டு டயர்டு, அன்றைக்கி ரொம்ப வேலை, அசதியாக தூங்கிட்டார். நல்ல கவனிங்க. ஆனால் ஒரு அம்மா பிள்ளையை வச்சுக்கிட்டு, கை குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த கம்பியில் அந்த பஸ்ஸில் என்ன செஞ்சுருக்கு? சாஞ்சிக்கிட்டே நின்றுருக்கு. நல்ல பூ வச்சுருந்துருக்கு. ஸோ அந்த கம்பியில் சாய இவர் சாஞ்சி தூக்கி எடுத்தார் பார்த்தீங்களா? அந்த ஸ்தோத்திரம் அந்த தலையில் வச்சுருக்கிற பூவு அது ஒன்று ஒன்றா உருந்து, அது சும்மா தானே சுற்றிடுவாங்க. ஸ்தோத்திரம். இந்த ஐயாவுடைய பாக்கெட்டுக்குள்ளே இப்போ தானே செல்லு வந்திருக்கு. ஸ்தோத்திரம் 4-5 பூ உள்ளே விழுந்துட்டு. அல்லேலூயா. விழுந்துட்டு இவர் அதை பார்க்கல. ஸ்தோத்திரம் வீட்டுக்கு வந்தார், சட்டையை கழட்டி போட்டு ஸ்தோத்திரம். ஆட்டோமேட்டிக்காக இவங்க வீட்டில் அவ்வளோ ஆசையாக நல்ல சந்தோஷம். ஸோ உடனே துவைக்கிறதுக்கு இந்த அம்மா எடுத்துருக்கு, சட்டை எடுத்துருக்கு. பார்த்தா மல்லிகைப்பூ 4-5 என்ன செஞ்சுருக்கு? கிடந்துருக்கு. இந்த சட்டையோடு பக்கத்து வீட்டுக்கு காட்டுருக்கு. ஸ்தோத்திரம். அவன் இதான் சான்ஸ்னு இக்கா நான் பார்த்தேன். உங்கள் வீட்டு அண்ணனும் இன்னொரு சிஸ்டரும் 2 பேரும் ஒன்று அவள் பூ வச்சுட்டு தான் போனான். ஸ்தோத்திரம். இந்த வீட்டை குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் 2 பேரும் போகும்போது நான் பார்த்தேன். சரி உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் நீங்களாக வந்து கேட்கறதுனால என்ன செஞ்சேன். ஆனால் அவர் அப்படிப்பட்ட ஆளோ இல்லை.
உடனே பாருங்க 4-5 பூ கிடந்துச்சு. இப்போ இவ சொன்ன காரியம் எல்லாம் இவ மனசுக்குள்ள ஏறிட்டு, எப்போது வந்த உடனே தண்ணி கோதி உங்களுக்கு என்ன வேணும் காப்பி போட்டு எல்லாம் வைக்கிறது. அன்னைக்கு படுத்துக்கிட்டு அந்த அம்மா எந்திக்கவே இல்லை. இல்லையா ஏம்மா என்னாச்சு ஸோ மூச்சே காட்டல. ஸோ உமக்கு இந்த வேலையெல்லாம் கடைசியா தோத்துறோம். அந்த குடும்பத்தை பிரித்து விட்டது யாரு? பக்கத்து வீட்டுக்கார். இது என்ன சத்தம்? மனுஷ சத்தம் தான், அது பேய் சத்தம். இப்படி பிரித்து விடுக்கிற குடும்பமா நாம் இருக்கவே யாரு குடும்பத்திலையும் பின்படவே கூடாது. ஸ்தோத்திரம். அவங்கள்ட்ட போட்டு துளைக்காதங்க, வாழ விடுங்க. ஸ்தோத்திரம். நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்ப 4வது காரியம் ஸ்தோத்திரம். 3வது என்ன சத்தம்? என்ன சத்தம்? மனுஷ சத்தம். சங்கீதம் 32:8 வாசிங்க. நான் ஒரு காரியத்தை வேகமா சொல்லி முடிச்சிடும். 32:8 சங்கீதம் 32வது சங்கீதம் 8வது வசனம். யாரு? ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? நான் உனக்கு போதித்து, அடுத்தவன் வந்து போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அடுத்த அக்கா சொன்னா, மைனு சொன்னா, சித்தி சொன்னா, அவ சொன்னா, அந்த வழி இல்லை. ஆண்டவர் நமக்கு போதிப்பார். அல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சகல காரியத்தை எப்படி குடும்பத்தை நடத்தணும், எப்படி கொண்டு போகணும், என்ன செய்யணும், எப்படி நடக்கணுங்கிறத ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? இது எவர்ட்டி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் பெத்த தாய் பிள்ளைகளை வாழ விடாம ஆக்கி வச்சிருக்கான்னு தெரியுமா? குளிச்சியா, சாப்பிட்டியா, ஸ்தோத்திரம், தூங்கினியா, ஸ்தோத்திரம். பிசாசு மக்கள் இன்னைக்கு எத்தனை ஸ்தோத்திரம் ஓயாம போன. உங்க மாமியை போயிட்டாளா, இருக்காளா, உங்க மாமனார் இருக்காரா, செத்தாரா, இப்படிலாம் இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள என்ன செய்யுது? நேற்று எங்கிட்ட சொன்னா, இவங்க 10 நாள் போய் இருந்திருக்காங்க. ஸ்தோத்திரம். 10 நாள் தாய் ஸ்தோத்திரம். இவங்க 2 பேரும் நல்ல ஏசி ரூம்பு. ஸ்தோத்திரம். மகனுக்கு நல்ல வேலை. சும்மா கிரிக்கெட் அடிச்சுக்கிட்டு கிடந்தவனுக்கு ஆண்டவர் உயர்த்தி வைத்து அழகு பார்த்தார். அல்லேலூயா. எல்லாம் கொடுத்துருக்கு. நல்ல ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், விருந்து மனத்து 3 நாள் இருக்காங்க, நீங்கள் 10 நாள் இருந்து தப்பு, 3ஆம் நாளே ஓடியாந்துருக்கணும்னு. அல்லேலூயா. நீங்கள் சொல்லுதான் பாஸ்டர் கரெக்ட் அப்படின்னா கருத்து சார். அப்போ ஏதை சொல்லுகிறேன்னு சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மனுஷ சத்தத்துக்கு என்ன செய்யணும்? இங்கே போட்டு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு ஆண்டவர் நமக்கு காட்டுவார். எவர் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. காட்டுவே உண்மையில கண்ணை வைத்து உனக்கு நம்ம ஆண்டவர் நமக்கு ஆலோசனை காத்தார். அல்லேலூயா. ஃப்ரெண்டு ஸோ ஆலோசனை, அவன் ஆலோசனை, இவ ஆலோசனை, எவ ஆலோசனை நம்ம குடும்பத்தை உயர்த்தாது. அல்லேலூயா. அப்போ மனுஷ சத்தம் இது நல்ல சத்தமா, இது நம்ம குடும்பத்தை பிரிக்கிற சத்தமானு கேட்டு நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. நேரம் இல்லாதனால சொல்லுகிறேன். 4வது ஒரு சத்தம், முதல்ல கேட்ட அதே சத்தம், நேசரின் சத்தம். அல்லேலூயா. வாசிக்க சங்கீதம் 95:8 வாசிக்க. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீராகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாங்க. அப்ப 4வது ஒரு சத்தம், அது தெய்வத்துடைய சத்தம். ஆண்டவருடைய சத்தம் நம்மளை ஒரு நாள் பிரிக்கிறதுக்கு சத்தம் அல்ல, பிரச்சனைக்குள்ள ஆக்கிற சத்தம் அல்ல, போராட்டம் பண்ணுகிற சத்தம் அல்ல. தேவ சத்தம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்மை வாழ வைக்கும், நம்மை வழி நடத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சத்தத்துக்கு இடம் கொடுக்கவே சொல்லுங்களேன், கொடுக்காது. நாங்கள் கல்யாணம் முடிச்ச புதுசில் இந்த பாசமாட்ட கேளுங்க, எங்கள் குடும்பத்தார் என்னை பற்றி சொன்ன காரியம் ஏன்னா எல்லாம் கேட்டேன், எல்லாம் ஓப்பனாக சொன்னேன். ஸோ அதுக்கு அவள் செவி கொடுத்துருந்தா வந்த ஒரே மாதத்தில் ஓடி போயிருப்பாங்க. ராஜபாளையத்தை பார்த்தே என்ன செஞ்சிருப்பாங்க. நேரத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா பிசாசு அப்படி பல சத்தத்தை என்ன செய்வான், கொண்டு வருவான். ஆனால் அதுக்கு நாம் இடம் கொடுக்கவே, எங்க இப்படிலாம் சொன்னாங்க, இப்படிலாம் சொன்னாங்க. ஸ்தோத்திரம். சொன்னதுக்கெல்லாம் நான் பதில் சொன்னேன். ஸ்தோத்திரம். ஆனால் அந்த சத்தத்துக்கெல்லாம் என் தாய் மாமனே சொன்னார், வச்சுக்கிட்டு தான் சொல்கிறேன், பாஸ்தமாக வச்சு. ஸோ ஆனால் அந்த சத்தத்துக்கு என்ன செய்யலை, வீட்டம்மா என்ன செய்யலை, இடம் கொடுக்கலை.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்பதாகில் வனாந்தரத்தில் கோபமூட்டின போது சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை என்ன செய்ய கடினப்படுத்தாங்க. நம்ம இருதயத்தை கடினப்படுத்தவே கூடாது. தேவ சத்தம் கேட்க. அல்லேலூயா. ஆதியாகமம் 3:8 வாசிங்க, சீக்கிரம் முடிச்சிடும். ஆதியாகமம் 3:8. குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை, எப்போ நல்ல ஏசி மாதிரி அந்த தோட்டம் இருக்குதுல்ல, ஸ்தோத்திரம், ஆதாமும் ஏவாளும் ஸ்தோத்திரம் குளிர்ச்சியான வேளையிலே தேவனுடைய சத்தத்தை, நீங்களும் நானும் என்ன சத்தத்தை கேட்கணும்? கர்த்தருடைய சத்தத்துக்கு அவங்க செவி கொடுக்காம போய் சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்ததுனால தான் ஏதேன் தோட்டத்தை விட்டே என்ன செய்தாங்க? துரத்தப்பட்டாங்களா இல்லையா? ஆண்டவர் வச்சிருந்தாரா? இல்லை. அல்லேலூயா. நீங்களும் நானும் என்ன சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்? தேவ சத்தத்துக்கு. நிறைய வசனம் சொல்ல நேரம் இல்லை. எபிரேயர் 3:7-15 வாசி பாருங்க. சங்கீதம் 29:3-5 வரைக்கும் வாசி பாருங்க. நீதிமொழிகள் 8:17 வாசி பாருங்க. ஸ்தோத்திரம். எலிசாவை குறித்து 2 ராஜாக்கள் 3:15 வாசி பாருங்க. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம எல்லாரும் என்ன சத்தத்தை கேட்கணும்? நேசருடைய சத்தத்தை, ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு நாம் சித்தம் செய்யணும். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்வேன், மாமா மச்சான் கொளுத்தேன், ஸ்தோத்திரம், சித்தப்பா சித்தி, இவங்க சத்தத்தை கேட்டு உங்கள் காரியத்தில் ஈடுபட்டீங்கன்னா நீங்கள் விழுந்து போயிருவீங்க. பிசாசு என்ன செய்வான்? அவங்கள தந்திரமா, செய்கிற தப்பு இல்லை, பண்ணுகிறது தப்பு இல்லை, நடத்துகிறது தப்பு இல்லை அப்படின்னு யாரையாட்டி என்ன செய்வான் சொல்லுங்களேன்? தூண்டி விடுவான். அந்த சத்தத்துக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. என் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, ஸ்தோத்திரம். மரியா சொன்னார், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ கர்த்தர் என்ன சொல்றார், ஸ்தோத்திரம், செஞ்சோம்னா தண்ணி கூட என்ன ஆகும்? திராட்சை ரசமா மாறும். அல்லேலூயா. அவருடைய சத்தத்துக்கு முழுவதும் நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் கண்கள் மூடி நம்ம ஜெபம் பண்ணுமா? முதலாவது 4 சத்தம். எந்த சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்துட்டு இருக்கீங்க? சாத்தானுடைய சத்தத்துக்கா? ஸ்தோத்திரம். நம்முடைய மனசாட்சியின் சத்தம் சரியா இருக்குதா? 3வது மனித சத்தம். 4வது சத்தம் தேவ சத்தம். நாம் கேட்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நம்முடைய மனசாட்சி சரியா இருக்கும். ஸ்தோத்திரம். மனுஷனுக்கும் கேட்க வேண்டிய காரியத்துக்கு தான், நல்ல காரியத்துக்கு தான் ஸ்தோத்திரம் நாம் கேட்கணும். நமக்கு விரோதமாய், ஆண்டவருக்கு விரோதமாய் மனுஷன் என்ன சொன்னாலும் அந்த சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்க கூடாது. அதெல்லாம் தப்பு கிடையாது. சில சொல்லுவாங்க, வேதக்காரங்களா நல்லா இருக்காங்களா, வேதக்காரிகளாம் நல்லா இருக்காங்களா, இதெல்லாம் பிசாசு பேசுகிற சத்தம். ஸ்தோத்திரம். ஆனால் தேவ சத்தம் கேட்கிறவங்க, அவருடைய சத்தம் கேட்டு நாம் சித்தம் செய்கிறவர்களாய் மாறும். ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய், என் நேசருடைய சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லிப்பார். இன்னைக்கு இந்த உலகத்தில் பலவிதமான சத்தத்தை பாருங்க. பறவையுடைய சத்தம், மிருகங்களுடைய சத்தம், மனிதனுடைய சத்தம், ஸ்தோத்திரம், சாத்தானுடைய சத்தம், ஏழைகளின் சத்தம், ஏழைகளின் கூக்குரலின் சத்தம், ஸ்தோத்திரம், ஐஸ்வர்யனுடைய சத்தத்தை எல்லாம் இன்றைக்கு உலகத்தில் பல சத்தத்தை கேட்கிற இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம சாத்தானுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கக்கூடாது. 2வது, நம்முடைய மனசாட்சி சத்தத்துக்கு, நம்முடைய மனசாட்சி நம்மோடு பேசும். அதற்கு நம் சரியாய் அந்த மனசாட்சி நம்மோடு இருந்து அது பேசுகிற சத்தமாக இருக்கும். ஸ்தோத்திரம். உலக மனிதருடைய சத்தம், அதற்கு நாம் செவி கொடுக்கக்கூடாது. எத்தனை பேர் மனுஷ ஸ்தோத்திரம், மாமன் சொன்னான், மச்சான் சொன்னான்னு அதுக்கு இடம் கொடுத்து எத்தனை குடும்பம் இன்றைக்கு பாழா போய்கிட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். அந்த சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்காதபடிக்காம 4வது தேவ சத்தத்திற்கு நம்ம அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்ட சத்தத்தை கேட்க நம்முடைய காதுகளை ஆண்டவர் விருத்த சேதனம் பண்ணணும். தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாறணும். ஸ்தோத்திரம். எத்தனையோ சத்தத்தை கேட்டு 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 புளிச்சு போயிடுச்சு. ஸ்தோத்திரம். தேவ சத்தம் நம்முடைய காதுகளில் தொனிக்கத்தக்கதாக எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே, துதிக்கிற இந்த உலகத்தில்
பல சத்தங்கள் இருக்கிறது. 4 சத்தத்தை குறித்து ஆண்டவரே இந்த நாளிலே தியானிக்க கர்த்தர் உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் சித்தம் செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. எந்த ஆண்டவரே உலக மனிதருடைய சத்தத்துக்கு, உலக பிரகாரமான காரியத்துக்கு நாங்கள் செவி கொடுக்காதபடி தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாக எங்களுடைய ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம். யூதாசு ஆண்டவரே துதிக்கிறோம். மற்றவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்ததுனால ஆண்டவரே அவனுடைய வாழ்க்கை பரிதாபமாய் முடிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஸ்தோத்திரம், பேதுரு ஆண்டவரே துதிக்கிற ஐயா, மனுஷ சத்தத்தை கண்டு பயந்தாலும் ஆண்டவரே உம்மை மறுதளித்தாலும் மனகசந்து அழுது உம்மிடத்தில் வந்தபோது ஆண்டவரே பேதுருவை ஒரு கற்பாறையாய் மாற்றி, பேதுருவே இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி ஆண்டவரே பேதுருவை ஆண்டவரே துதிக்க பிரசங்கிக்கும் போது ஆண்டவரே தலான ஜனங்கள் ரட்சிக்கப்பட வைத்தீர் ஆண்டவரே. அப்படி எங்கள் சத்தம் சரியான சத்தமாய் மாற கர்த்தர் உதவிச்சு இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு உள்ளத்திலே எல்லாத்திலே கிரியை செய்வதாக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். வீணான சத்தங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் செவி கொடுக்காதபடி எங்களை காத்துக்கொள்ளும்படியாக கொடுச்சு கர்த்தர் பெரிய காரியத்தை எல்லாரையும் ஆசீர்வதி. தடைப்பட்டு இருக்கிற ஊழியம் வரக்கூடிய வாரத்தில் எப்படியா நடக்க கர்த்தர் உதவி செய். ஒவ்வொரு உள்ளத்தில் கர்த்தர் பேசும் ஆண்டவரே. எங்களுக்கு ஆத்தும பாரத்தை கர்த்தர் தாருவான். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதி. பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்தும். வர தடைப்பட்ட பிள்ளைகளை தடைகளை நீக்கி போடும் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டது மட்டுமில்லை, அதை விட்டு விடாதபடி அதை கை கொண்டு நடக்க ஆண்டவரே நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம் இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே முழுமே பரிசுத்தரார், என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகலவர்களும் மறவாதே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு பரிசுத்தனுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்ல நம்ம